நியாயமாரி முத்தாப்பட்டியில் இருக்கிற மச்சக்கார வீடு கடப்பார காணுமா, யாராவது எடுத்துட்டு போனா கொண்டாந்து கொடுத்துருங்க, கொடுக்க தவிரேனா கோயில நிறம் எடுத்துட்டு போடுவாங்களாம். பாலா சார் எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. நம்ம ஷூட் ஃபினிஷ் அப்புறம் இட் வாஸ் சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம் அண்ட் சீரியஸ்லி ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங் மொமெண்ட் இருந்துச்சு. இவ்வளோ அழகான ஒரு மெமரபிள் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு பெயிண்டிங் என்னோட ரூம்ல இப்போ கூட இருக்கு. ஸோ சுதா கொங்காரு தான் அசோசியேட் இருந்தாங்க அப்போ, பாலா சாரோட அசோசியேட். சுதா என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் சொன்னாங்க நீ கிணறுக்குள்ள ஜம்ப் பண்ணணும். நான் சொன்னேன் எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. Met him, he said உன்னோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃபிலிம்ல, சிவலிங்கா ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், அந்த ஆம்பளை மாதிரி கெட்டப் எல்லாம் பண்ணிட்டு. நான் அவ்வளோ ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி நமக்கு என்கரேஜ் பண்றாங்க, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் பண்ணேன். மிஸ் வாசம்னா வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு தெரியுமா? இவங்களை பற்றி யோசிக்கும் போதே எல்லாருக்கும் நிறைய பாட்டு மைண்டில் வரும். பட் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு சாங் இருக்குது, யாரும் இல்லா தனியரங்கில் சாங். எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கும் யாருன்னு. ஸோ வேதிகா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் குட், ஹவ் ஆர் யூ? குட், தேங்க் யூ. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரியே மை ஃபேவரட் சாங் ஆஃப் யோர்ஸ் இஸ் யாரும் இல்லா தனியரங்கில். இட்ஸ் வெரி யூனிக் you know song because ellaru kutti pisaase nu solvanga. Yeah, but yeah, this is nice. It's so refreshing to hear that. ஓகே, நான் குட்டி பிசாசுக்கு தான் வரேன். அதாவது இப்போ ரீல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஜென்ரலாக நிறைய பாட்டு ட்ரெண்ட் ஆகுது. லைக் புதுசாக ஒரு சாங் வரும்போது அது ட்ரெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ நீங்களே நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருக்கேன். பட் குட்டி பிசாசு சாங் அந்த டைமில் இட் வாஸ் அ ட்ரெண்ட். லைக் இப்போ அந்த பாட்டுக்கு அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் ஹவு டிட் யூ ஃபீல்? லைக் அந்த சாங் அவ்வளோ ட்ரெண்டாக போகுது, டான்ஸ் ஆடுறாங்க. ஆக்சுவலி எனக்கு அதோட இம்பேக்ட் அவ்வளோ புரியல. ஏன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ யூனோ அந்த மாதிரி எனக்கு அந்த இம்பேக்ட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஆனால் நீங்கள் சொல்லி யூனோ அதை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்கன்னா அது யூனோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அப்போ கூட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் என்னோட கரியரில் அந்த சாங்க்காக இருக்குன்னா எனக்கு அது இன்டென்சிட்டி இன்னைக்கு வரைக்கும் ஓகே, ஒரு நல்ல சாங் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் யூனோ இண்டஸ்ட்ரியில் இருந்து அந்த சாங்க்காக இன்னைக்கு வரைக்கும் யூனோ இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ ஐ ஃபீல் ரியலி ஸ்பெஷல். அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்போ இருந்தால் கண்டிப்பாக இன்னும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அது இன்னும் வேற லெவலில் போயிருக்கும் அந்த சாங்ஸ். பட் இப்போ நம்ம குட்டி பிசாசு சாங்னு மட்டும் எடுத்து சொல்ல முடியாது. லைக் நீங்கள் நடித்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஹிட். லைக் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச பிளேலிஸ்ட்டில் இருக்கிற மெலடிஸாக இருந்தாலும் ஃபாஸ்ட் நம்பர்ஸாக இருந்தாலும் ஒரு. ஸோ ஹவு டஸ் தட் ஃபீல்? அந்த மியூசிக்கு அவ்வளோ இது வேதிகா மேமோட சாங்னு ஒரு டேக் இருக்கு இல்லையா? ஹவு டஸ் தட் ஃபீல்? இட்ஸ் கிரேட் டு ஹாவ் குட் மியூசிக். ஏன்னா எனக்கு டான்ஸ் பிடிக்கும் அண்ட் நிறைய டான்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு யூனோ ஃபில்ம்ஸில். எஸ்பெஷலி ஆஃப்டர் முனி, லாரன்ஸ் சார் கூட டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங் சுறு தீபாவளி, அந்த சாங்காக தான் எனக்கு காலை ஃபில்ம் வந்துடுச்சு. ஆக்சுவலி சிம்புவோட பிரதர் குரல் அந்த சாங் பார்த்துட்டு என்னை பற்றி சொன்னாங்க. ஸோ அதுக்காக சாங்ஸ் என்னோட கரியரில் நிறைய இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணிடுச்சு. எஸ் யூனோ அதுக்கப்புறம் காலை பண்ணேன். காலையில் யூனோ கால சாங் இருந்தாலும், எப்போ நீ என்ன பாப்ப இருந்தாலும், குட்டி பிசாசு. அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸில் காவிய தலைவன் ரஹ்மான் சார் மியூசிக் கொடுத்தாங்க. ஸோ அது பாட்டு ரொம்ப நல்லா போச்சு. காஞ்சனா ரொம்ப ஹிட் சாங்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் பண்ணுறேன். நடுவில் பரதேசியும் வந்திருக்கு. ஸோ ஜிவி ரொம்ப ஒரு ஹாண்டிங் மியூசிக், அவத்த பையா, இதெல்லாம் சாங்ஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட் சாங்ஸ், டிஃப்ரெண்ட் மெலடிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் நைஸ் டு ஹாவ் திஸ் மிக்ஸ் பேக் ஆஃப் சாங்ஸ். ஸோ விச் இஸ் யோர் பர்சனல் ஃபேவரட்? எப்போ நீ என்ன பாப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா ரொம்ப ஒரு மெலோடியஸ் சாங். அந்த மாதிரி காவ்யா தலைவன் சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. பரதேசி சாங் ஸ்பெஷலாக இருக்கு. குட்டி பிசாசியும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ கம்மிங் டு பரதேசி, கம்மிங் டு பாலா சார். ஸோ இப்போ ஒரு 25 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி கொண்டாடுறாரு. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ ஃபோட்டோ ஓகே அண்ட் டெல் அபவுட் பாலா சார். ஓகே ஓ இது நான் அம்மா சென்னைக்கு வந்தோம் ஆஃப்டர் பரதேசி ஷூட்டிங் ஒரு 1-2 இயர்ஸ் அப்புறம் ஏதோ 3 இயர்ஸ் அப்புறம் இருக்கலாம். ஸோ அப்போ போய் பாலா சார் மீட் பண்ணோம் ஆஃபீஸில். ஸோ அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ இது. பாலா சார் நீங்க எல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணி போட்டோஸ் எல்லாம் யூனோ அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எஸ் மேம். ஸோ பாலா சார் பத்தி சொல்லுங்க. ஹவு ஹி வாஸ் இந்த செட்ல? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த செட்ல தானே நீங்க பார்த்திருப்பீங்க அவரை? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல மீட் பண்ணோம், ஓகே லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம் பரதேசிக்காக. ஆனா ஆக்டிங் பண்ணணும் எதுவுமே அப்படி எதுவுமே கேட்கல அவரு. ஏன்னா அவர் உண்மையிலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு நான் ஆக்டிங் வாங்க முடியும்னா. ஸோ நம்ம சும்மா ட்ரெஸ் போட்டு ஆஃபீஸில் பார்த்தாங்க, எனக்கு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அந்த டேன் மேக்கப் பண்ணிட்டு அது மட்டும் பண்ணேன். எக்ஸ்ப்ரெஷன்ஸும் எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டாங்க. சும்மா கேமரா பார்க்கணும், இல்லைன்னா கேமரா கூட பார்க்கக்கூடாது, சும்மா ஒரு லுக் டெஸ்ட் தான் பண்ணோம் யூனோ. அண்ட் அவ்வளோதான். அப்போ தான் எனக்கு யூனோ ரொம்ப ஒரு என்னோட கரியர் ரீஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கு நிறைய ஃபில்ம்ஸ். காவ்யா தலைவன் இருந்தாலும், நம்ம காஞ்சனா இருந்தாலும், ஏன்னா பரதேசி அப்புறம் எனக்கு ரொம்ப மரியாதை ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு. வேறு லாங்குவேஜஸில் கூட அதோட இம்பேக்ட் வந்துடுச்சு. லைக் பி வாசு சார் எனக்கு சிவராஜ்குமார் சார் கூட சிவலிங்காக்காக பரதேசிக்காக தான் செலக்ட் பண்ணாங்க. KS ரவிக்குமார் சார் எனக்கு பரதேசிக்காக பாலகிருஷ்ண சார் கூட ரூலரில் செலக்ட் பண்ணாங்க. திலீப் சார் பிருத்விராஜ் எனக்கு காவ்யா தலைவன் பரதேசி பார்த்துட்டு எனக்கு ஃபில்ம்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஜேம்ஸ் அண்ட் ஆலிஸ் கூட எஸ் தட்ஸ் த ரீசன் யூனோ பர்ஃபார்மன்ஸ்க்காக செலக்ட் பண்ணாங்க. ஸோ பரதேசி என்னோட லைஃப்பில் ஒரு ஷோரீல் மாதிரி இருந்துச்சு வேறு ஃபில்ம்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது ஃபில்ம் பற்றி எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது, நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஸோ ஒரு ஃபில்ம் எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல், இவ்வளோ இயர்ஸ் எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னா அது கிரெடிட் டெஃபினெட்லி பாலா சார் தான் போகும். அண்ட் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்னும் 25 இயர்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய நாங்கள் ஃபில்ம்ஸ் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. அண்ட் மாஸ்டர் பீஸ் ஃபில்ம் தான் பண்ணுறாங்க எப்போவுமே. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூனோ லாட் மோர் மூவிஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அவர் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணாரு அந்த மூவிக்கு? இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். இட்ஸ் நாட் தட் ஈஸி டு, அது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே தோணுச்சு இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கா? அது எதுவுமே ப்ரிப்பரேஷன் அப்போ பண்ணல. ஏன்னா சார் என்ன சொல்லுவாங்க அதுதான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம சாரோட விஷன் இது. ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் வாட் ஹீ வாண்ட்ஸ். ஸோ வி ஹேவ் டு ஜஸ்ட் டெலிவர் வாட் ஹீ எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ். அண்ட் அது செட் மேலே தான் சொன்னாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அது ஃபில்ம் பேக் பண்ணது அப்புறம். எனக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, நான் திருப்பி சார் கூட மீட்டிங் பண்ணிட்டு போகும்போது செலக்ட் ஆகிட்டேன்னா தெரிஞ்ச அப்புறம் ஏர்போர்ட்டில் போகும்போது ரொம்ப அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு, அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஏதோ பெரிய ஏதோ சாதிச்சுட்டோம், கரெக்டா அச்சீவ் பண்ணிருக்கோம்னா அந்தோட உள்ளக்குள்ளதான் அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சு. வேற யாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா அனௌன்ஸும் பண்ணல அப்போ. ஸோ ரொம்ப ஓகே இது நியூஸ் வெளியே வந்தா எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் இதுல போன பெருமை இருந்துச்சு, ஒரு கெத்தத்துல தான் போனேன். பாலா சார் செட்ல எல்லாம் அடிப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கா? எதுவுமே இல்ல, சுத்தமா அப்படி எதுவுமே பண்ண மாட்டாரு. திட்டிருக்காரா ஏதாச்சும் ஒரு சீனுக்கு? அந்த மாதிரி இல்ல ஸ்ட்ரிக்ட் இருப்பாரு செட்ல. நம்ம வேலை நம்ம நல்லா பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஷவுட் பண்றது எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் ஆக்சுவலி ஃபுல் பரதேசி ஷூட் பண்ணும்போது நைட்ல எனக்கு தூக்கமே வரல, ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டட் இருந்தேன். நான் பாலா சார் கூட பண்ணுறேன்னா பிதாமகன், சேது, நந்தா, நான் கடவுள், அந்த மாதிரி ஒரு யூனோ மரியாதையான ஒரு லெஜெண்டரி டைரக்டர்
ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்டட் இருக்காங்க. ஸோ எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நம்ம எப்போ ரொம்ப ஹாப்பி இருக்கும்போது நம்ம ஈஸியா தூக்கம் வராது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க, ஓ எவ்வளோ இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அது இதுல தான் ஃபுல் அப்படியே இருந்தேன். ஃபுல் ஷூட்டிங் டைம்ல, ரிலீஸ் டைம்ல கூட ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இப்போ கூட அப்படிதான். அவரோட ஹீரோயின்னா ஸ்டூடெண்ட்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். I'll show another photo. நான் மேக்கிங் வீடியோல இருந்து எடுத்த ஒரு போட்டோ. ஆமா. இது என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீன். ஸோ அந்த நியாயமாரி அதுதான் ஸ்டார்ட் ஆகும் டைலாக். அங்க சொல்ல முடியுமா அந்த டைலாக்? ஞாபகம் இருக்கா? நியாயமாரி முத்தாப்பட்டியில் இருக்கிற மச்சக்கார வீடு கடப்பார காணுமா, யாராவது எடுத்துட்டு போனா கொண்டாந்து கொடுத்துருங்க, கொடுக்க தவிரேனா கோவில நரம் எடுத்துட்டு போடுவாங்களாம். So nice ma'am. எப்படி மேம் தமிழ் அந்த வார்த்தைகள்லாம் எப்படி? இட் வாஸ் ஈஸி ஃபார் யூ ப்ராக்டிஸ்? தமிழ் இப்போ பேசி பழக்கமாச்சு. அண்ட் இப்போ என்னோட செகண்ட் டைம் மொழி மாதிரி தான். நான் தான் சொல்றேன், உங்களுக்கு தான் தெரியும் என்னோட ப்ரொனன்சியேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா. பட் ஏதோ ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு தமிழ் தெரியும்னா. ஓகே, என்ன மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சு அது என்டையர் ஷூட்டிங்? இது ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாலா சார் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அந்த ஆக்டிங் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ நான் சொன்னேன்ல, எக்ஸைட்டடா இருந்து, ஹாப்பியா இருந்து, ஃபோக்கஸ்டா இருந்து, நம்ம பெஸ்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா அது மைண்ட்ல எப்பவுமே எவ்ரிடே இருந்துச்சு. அண்ட் பாலா சார் சங்கீதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவன் குட் இல்லை, அவன் வெரி குட்னு. ஸோ அப்போ ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி ஆச்சு. அண்ட் எப்பவுமே கிராண்டட்காக எடுக்கல. நான் இப்போ செலக்ட் ஆயிட்டேன், சரி ஓகே இப்போ குட் இல்லை வெரி குட்னு சொன்னாங்க, ஸோ போதும், அப்படி ஒன்றும் கிராண்டடாக எடுக்கல. எவ்ரிடே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் சங்கீதா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பாலா சாருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதாக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டிரெக்டர் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் I mean it was an unforgettable experience. Okay, I'll show another photo. Same Paradesi movie da. It actually, thank you so much for showing this. பாலா சார் எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. நம்ம ஷூட் ஃபினிஷ் அப்புறம். இட் வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். அண்ட் சீரியஸ்லி ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங் மொமெண்ட் இருந்துச்சு. இவ்வளோ அழகான ஒரு மெமரபிள் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு பெயிண்டிங் என்னோட ரூம்ல இப்போ கூட இருக்கு. அண்ட் it felt so special getting it from him. சொல்லும் போது அதை ஐ கேன் ஃபீல். நம்ம வெளியே ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கு, அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க, அதையெல்லாம் தாண்டி அது எப்படி உங்களுக்கு அது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? பர்சனலி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? அண்ட் அந்த ஒரு கேரக்டர் வச்சு உங்க கெரியர் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? வெல், ரொம்ப ஒரு டெப்தான ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. அண்ட் நம்ம ரியல் லைஃப்ல நடந்தது ஸ்டோரி தான் அது. ஸோ நம்ம டீ எஸ்டேட்ல எவ்வளோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ உயிர் போச்சு. ஸோ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், ஒரு ரியலாக நடந்தது சப்ஜெக்ட். ஸோ டெஃபினெட்லி எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம் இருக்குது. நம்ம ரியல் லைஃப் டிபிக்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அது ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுதான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபில்ம். நான் சொன்ன மாதிரி என்னோட கரியரில் ஒரு பாத் பிரேக்கிங் ஃபில்ம் அண்ட் கரியர் ரீடிஃபைனிங் ஃபில்ம்னு சொல்லலாம். ஸோ செட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக நடந்த ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? எஸ், ஷூட்டிங் டைமில் ஆக்சுவலி செகண்ட் டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் டே தான். ஸோ சுதா கொங்காரு தான் நம்ம அசோசியேட் இருந்தாங்க அப்போ, பாலா சாரோட அசோசியேட். ஸோ சுதா என்கிட்ட வந்து சொன்னாங்க,
சார் சொன்னாங்க நீ கிணறுக்குள்ள ஜம்ப் பண்ணணும். நான் சொன்னேன் எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, கிணறுக்குள்ள எப்படி ஜம்ப் பண்ணுவேன்னா. எனக்கு ஆனா புரிஞ்சு போச்சு, இது சும்மா ஏதோ கிண்டல் Prank-ஆ பண்றாங்க, இருந்துச்சு. பிராங்க் மட்டும் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் லைட் ஆச்சு. ஏன்னா சருக்கு நல்லா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. அப்போ நீங்க அதை பார்க்க முடியும். So yeah, that was one of the funny things happened. Yeah, இந்த மாதிரி இருக்கலாம் வேற, but I think I've forgotten. ஓகே. ஸோ இப்போ பாலா சார் நிறைய வேற படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க. அவங்க பண்ண படத்துல இந்த ரோல் இந்த மூவில நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு ஆசை இருந்திருக்கா? லைக் ஏதாச்சும் ஒரு மூவி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண மூவிஸ். ஆனா பரதேசி அப்புறம் தான் மீட் பண்ணேன்ல அவருக்கு. ஐ மீன் பரதேசி டியூரிங். அதுக்கு முன்னாடி பிக் பண்ணணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. எல்லா ஃபில்மோட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஸோ சொல்ல முடியாது. ஆனா பரதேசியில பண்ணிருக்கேன்னா இதுதான் பெரிய விஷயம். யூனோ டு ஹேவ் காட்டன் டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் ரொம்ப லிமிட்டடான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா சார் ஒரு 25 இயர்ஸ் இருந்தாலும் லிமிட்டடான மாஸ்டர் பீசஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள பரதேசி ஒரு படம் இருக்கு, எனக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா அது கடவுளோட கிரேஸ் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ நாளைக்கே கூப்பிட்டு அடுத்ததான் நான் ஒரு படம் பண்றேன், அதுல நீங்க தான் ஹீரோயினா சொன்னா how do you feel? How will you react? Obviously I will say yes. Okay. So ஸ்டோரியும் கேட்க மாட்டேன். எப்போ சார் ஷூட்டிங் நான் கேட்பேன். அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா, ஏதாச்சும் பேசியிருக்காரா? இல்ல சொல்ல, பட் சொன்னா டெஃபினெட்லி I would love to work with him again. Every artist who's worked with him wants to keep working with him. பெஸ்ட் லெசன் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணதுன்னா என்னவா இருக்கும்? பெஸ்ட் லெசன் believe in yourself. அவர் he has his own thought process, he has his own mind, and he believes a lot in himself, and that confidence that he has, that is something which I learned from him. Another photo. Oh, okay, Lawrence. Kanchana 3. Yes, Kanchana 3. This was the first photo that came out. So sir சொன்னாங்க ஒரு செல்ஃபி கிளிக் பண்ண அதை அப்லோட் பண்ணிடு இன்ஸ்டாகிராமில். சொன்னேன் ஓகே சரி பண்ணலான்னா நம்ம கிளிக் பண்ணோம். அண்ட் சார் சொன்னாங்க அப்லோட் பண்ணிடு சொன்னாங்க. ஸோ நிறைய அது ஃபேமஸ் ஆச்சு ஃபோட்டோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டில் இருந்துச்சு நம்ம ஆன் செட் ஷூட்டில் இருந்து. யா தட் வாஸ் தேட். அண்ட் ஏதோ காமெடி சீன் பண்ணும்போது எடுத்தோம். நைட் ஷூட் தான் இருந்துச்சு. ஸோ லாரன்ஸ் சார் அவர் கூட செகண்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஆஃப்டர் முனி தென் இட்ஸ் காஞ்சனா 3. நான் தான் அவருக்கு சொல்ல சார் ஐம் லக்கி ஹீரோயின். ஏன்னா முனில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ அது பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஆச்சு. ஃப்ரம் முனி, காஞ்சனா 1, காஞ்சனா 2, இப்போ காஞ்சனா 3 பண்ணோம். ஸோ அவர் ஆமா ஆமா கண்டிப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ he is very sweet. How was it meeting him after few years? Like முனிக்கு அப்புறம் it is a long gap. Yeah, correct. But ஆனா அப்படி சுத்தமா தோணல. ஏன்னா எப்பவுமே every few months or every year at least we used to be in touch. சில பேர் like you cannot like go out of touch with them because you've known them from before. Very beginning of my career. And in the starting of Muni series, Kanchana series. So, nama epome, if not every few months, but at least once a year, we used to be in touch. It never felt like there was a distance or gap or, anything of that sort. It's like, almost like family. And last photo. இது நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா, நிறைய பேரோட ஃபோட்டோஸ் நீங்கள் ஆக்டர்ஸாக இருந்தாலும் இப்போ பர்த்டே விஷஸ் அந்த மாதிரிலாம் ஜென்ரலாக போஸ்ட் போட்டு பார்த்தது இல்லை. பட் this photo, yeah exactly. நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு. பட் இது லாரன்ஸ் சார் கூட ரஜினி சார் மீட் பண்ண போனோம் ஆஃப்டர் காஞ்சனா 3 சக்ஸஸ். அப்போது பாம்பேல இருந்தாங்க ரஜினி சார். ஸோ அவர் ஹோட்டல் போயிட்டு மீட் பண்ணோம். such a wonderful person. And ரஜினி சார் மாதிரி ஒரு மீட்டிங்
ஒரு இம்பேக்ட், ஒரு கரிஸ்மா, இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததில்லை. யூனோ அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ யூனோ சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் யூனோ அதர் பர்சனுக்கு சூப்பர் ஸ்டார்னு ஃபீல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் கூட மீட் பண்ணாலும் நான் தான் சூப்பர் ஸ்டார்னா எனக்கு ஃபீல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் ஹி ட்ரீட்டட் மீ வித் ஸோ மச் லவ், ரெஸ்பெக்ட். அண்ட் என்னோட ஃபில்ம் வாசு சார் கூட நான் ஒரு ஃபில்ம் பண்ணேன், சிவலிங்கா. அந்த ஃபில்ம் ஆக்சுவலி சார் பார்த்துருந்தாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, மீட் பண்ண முன்னாடி. ஸோ அது பற்றி on his own he spoke, you know, which I also, it had slipped my mind, you know, because அது பற்றி அப்போ நான் பேசல சார் கூட. பட் வென் ஐ மெட் ஹிம் ஹீ செட் உன்னோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃபில்மில், சிவலிங்கா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அந்த ஆம்பளை மாதிரி கெட்டப் எல்லாம் பண்ணிட்டு. நான் அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இது எல்லாம் ரிமெம்பர் பண்ணி நமக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் பண்ணேன். ஒரு ரொம்ப யூத்ஃபுல்லான ஆரா இருக்கு ரஜினி சாருக்கு. ஒரு டீனேஜர் மாதிரி தான், அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ க்யூட் இருக்கிறாரு. அண்ட் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப டவுன் டு அர்த். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு வேற இம்பேக்ட் இருக்கும், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இருந்துச்சு. So nice to hear. Coming to your career, இப்போ 2007 ல came into, it's been years, right? So எப்படி career எப்படி பார்க்குறீங்க? How do you see your career and the growth, the ups, the downs in all aspects? இவ்வளோ டைம்ஸ் பாஸ் ஆச்சுன்னு சுத்தமாக தெரியல. யூனோ ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு இப்போதான் வந்திருக்கோன்னு அந்த மாதிரி ஃபீல் இருக்கு. டு பி ஹானஸ்ட் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் சும்மா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்ப்போம், இப்போதானே இவங்களை நான் நடிக்கிறது பார்த்தேன், 2006 7 என்னோட காலேஜ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு யூகேல போய் ஸ்டடி பண்ணிட்டு திருப்பி ஃபிலிம்ஸுக்கு வந்தேன். ஸோ ஸ்டார்ட் ரியலி early. Yes. Okay, so thank you so much. Lovely chatting with you. Take care and all the best. And இப்படியே ரொம்ப அழகா இருங்க. And wish you all the very best for your success and dreams and your career. Thank you so much, ma'am. So இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி so interesting, no, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போறது. Definitely. I'm looking forward to doing it again with you. We'll do அப்புறம் இன்னும் செக்மெண்ட்ஸ்லாம் வச்சு சூப்பரா பண்ணலாம். Definitely. So all the best for your career. Thank you. You too. And lots of love to everyone. Thank you for watching.